அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்மைலி சமையல் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கீரை லட்சக்கொட்டை கீரை எடுத்திருக்கோம். லட்சக்கொட்டை கீரை நீங்கள் சாப்பிட்றதுனால முதுகு வலி, கால் வலி, அதே மாதிரி எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சரியாயிரும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் தாளிச்சுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த லட்சக்கொட்டை கீரையை நஞ்சுண்டான் கீரை, சண்டிக்கீரை, நஞ்சு கொண்டான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சின்ன மரம் மாதிரியே வளர்க்கலாம் வீட்டில். வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ரெசிபிக்கு தேவையான உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை இந்த கீரையை சாப்பிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற லட்சக்கொட்டை கீரை வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இந்த கீரையில் வைட்டமின் சத்து, அதே மாதிரி தாது சத்தெல்லாம் நிறையா இருக்குது. இந்த கீரையை சாப்பிட்றதுனால கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். அதே மாதிரி மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாத நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த லட்சக்கொட்டை கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 முட்டையை உடைச்சி ஊற்றி நல்லா கிண்டி இறக்கிடுங்க. சாப்பிட போகிற நேரம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லட்சக்கொட்டை கீரை நான் முட்டை போட்டு செஞ்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டும் சாம்பார் மாதிரி செஞ்சு பார்க்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு இந்த லட்சக்கொட்டை கீரை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த கீரையை சாப்பிடுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.